ஹாய் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் மிஷினில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பற்றி கிளாஸில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து ஊசி நூல் எதுவுமே நீங்கள் போடக்கூடாது. போடாமலே நீங்கள் வந்து முதல்ல இதை இப்படி முன்பக்கமாக நீங்கள் இப்படி செய்ய உங்களுக்கு இந்த மாதிரி வரும். கால் பக்கமும் உங்களுக்கு கீழ்ப்பக்கமும் ஒரே மாதிரியாக வரும். இப்போ காலை நீங்கள் எப்படி பொசிஷன் வைக்கணும் அப்படின்னா, ஒரு கால் கீழே இருக்கணும், உங்களோட ஒரு கால் கீழேயும் இன்னொரு கால் மேலேயும் வச்சுக்கணும். நீங்கள் எதுக்குன்னா இந்த பக்க கால் வந்து எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு கீழ்ப்பக்கமாக நீங்கள் வரும்போது அடிக்கிறதுக்கும், இந்த பக்க கால் வந்து மேல் பக்கமாக நீங்கள் அடிக்கிறதுக்காகவும் இந்த இதை யூஸ் பண்ணிக்கணும். கீழ்காலை தான் முதல்ல வந்து யூஸ் பண்ணணும். மேல் கால் யூஸ் பண்ணிங்கன்னா பேக்கில் போயிடும். இது வந்து பேக்கில் போயிடும். நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு இதே மாதிரி கண்டினியூஸாக அடிக்கணும். முதல்ல நீங்கள் வந்து பெடல் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இந்த இது வரும். உங்களோட கண்ட்ரோல் வந்து கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா, இந்த கண்ட்ரோல் வந்து கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இது ஃப்ரண்ட்லேயே சுற்றிட்டு இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து இதை பண்ணுறதுக்கு பதிலாக கீழ்ப்பக்கத்தை மிதிக்காமல் மேல் பக்கத்தை மிதிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது பேக்கில் சுற்ற ஆரம்பிச்சிடும். பேக்கில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இது வந்து பேக்கில் சுற்றிட்டு இருக்கு. இந்த மாதிரி பேக்கில் சுற்றும்போது நீங்கள் நூல் போட்டிருக்கும்போது நூல் வந்து கட் ஆயிரும். ஒரு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, லூப் அடிக்கும். உங்களுக்கு துணியில் வந்து பேக் சைடில் வந்து ஃப்ரண்ட்டில் நல்லா தைக்கிற மாதிரியே இருக்கும், பேக் சைடில் உங்களுக்கு லூப் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்லேயே தைக்கிறோம். இதை நீங்கள் முதல்ல கற்றுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் வேகமாக செஞ்சு பார்க்கணும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரூல்டு பேப்பர் ஒன்று வாங்க சொல்லியிருந்தேன்ல, அந்த ரூல்டு பேப்பரை எடுத்துக்கோங்க. கோட்டு மேலேயே நீங்கள் வச்சுட்டு நேராக தைக்கணும். கோட்லேயே வந்து புள்ளி விழணும். இப்படி தைக்கும்போது அந்த கோட்டு மேலேயே வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல உங்களுக்கு கோட்டு மேலே வராமல் கோணிட்டு போகக்கூட செய்யும். பழகத்தான் உங்களுக்கு வந்து கோடு கரெக்டாக வரும். அடுத்து இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற கோட்டுக்கு நீங்கள் வைக்கிறது வந்து கரெக்டாக வைக்கணும். இந்த ஊசியோட பொசிஷன் வந்து கரெக்டாக இந்த கோட்டு மேலே இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கணும். அது வந்து நீங்கள் பெடல் பண்ணணும். இப்படி நீங்கள் பழகினதுக்கப்புறம் இதை இப்படி போடணும். போடும்போது உங்களுக்கு தையல் அந்த கோட்டு மேலேயே விடும். இப்படி அசைஞ்சது ஏதாவது பண்ணிட்டுனா கோட்டுக்கு கீழே வந்துடும். கோட்டு மேலேயே இல்லாமல் கோட்டுக்கு கீழே வந்திருக்கா இந்த ரெண்டு புள்ளியும், அந்த மாதிரி வரக்கூடாது. எல்லாமே லெவலாக வரணும். இந்த பேப்பர் ஃபுல்லாக நீங்கள் அந்த ஒர்க்கை முடிக்கணும். இது ரெண்டாவது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இதில் வந்து நூல் கோர்த்து பாபின் செட் பண்ணுறது எப்படி, இதில் என்னென்னலாம் பண்ணணுன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் நூல் கோக்க போகிறோம். நம்மக்கிட்ட சூவிங் த்ரெட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொன்னேன், அது நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் நமக்கு வந்து பாபின்னு சொல்லுவாங்க. இந்த பாபினில் நூல் சேர்க்கறது வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம நூல் போட்டு நம்ம தைக்கிறதுக்கு போடுவோம். நூல் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இதில் கொடுக்கணும். இந்த கம்பியில் கொடுத்தீங்கன்னா நூல் சேர்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அதோட நீங்கள் பாபினை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த நூல் இருக்குல்ல, இந்த நூலை வந்து இந்த லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு 2 சுற்று நீங்கள் சுற்றி கொடுத்துக்கோங்க. இதில் முதல்ல நீங்கள் சுற்றி கொடுத்ததுக்கப்புறம் இதை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து இப்படி க்ளோஸில் இருந்திருக்கும். உங்களுக்கு இப்படி க்ளோஸில் இருந்ததை நீங்கள் இந்த லிவர் மாதிரி இருக்கிறத நீங்கள் மேலே தூக்கினா இது மேலே தூக்கி வரும். இந்த இதில் ஒரு கம்பி கொடுத்துருக்காங்களா, அந்த கம்பியில் இதோட இந்த ப்ரோக்கன் சைடு இருக்குல்ல, இந்த இது வந்து இதில் செட் ஆகிற மாதிரி வச்சு கொடுங்க. இந்த நூல் வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி. இப்போ இதை வந்து இதில் கரெக்டாக இதில் பொருத்தி வர்ற மாதிரி இதில் கொடுங்க. இந்த இதோடது இதுக்குள்ளே வர்ற மாதிரி இது வந்து இதில் செட் ஆகணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் இந்த இதை பெடல் பண்ணுங்கள். இதை நீங்கள் வேகமாக சுற்றுங்க. சுற்றிட்டு இதை நீங்கள் இந்த சுற்றிட்டு இருக்கும்போதே இதை நீங்கள் அமுத்தினீங்கன்னா இதில் இந்த இது நூல் வந்து சேரும். இது கொஞ்சம் விலகிட்டால் கூட உங்களுக்கு வராது. நீங்கள் அழுத்தி பிடிக்க இதில் வந்து நூல் சேரும். நீங்கள் இப்படி கொஞ்சம் விட்டுட்டீங்க அப்படின்னா நூல் வந்து வெளிப்பக்கமாக சுற்ற ஆரம்பிச்சிடும். நீங்கள் அது மாதிரி பண்ணக்கூடாது. இதில் பிடிச்சிட்டு நல்லா அழுத்தி பிடிச்சி இந்த பக்கமாகவே நேராகவே கொடுங்க. உங்களுக்கு இது நின்றுச்சுன்னா நீங்கள் திரும்ப ஒரு தடவை எடுத்து போட்டுட்டு நீங்கள் கொடுங்க. நீங்கள் இந்த கையால் இப்படி நீங்கள் பண்ண எல்லா இடமும் ஈவனாக அது வந்து கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள். ஈவனாக சுற்றும். இல்லைனா ஒரு பக்கமாக சுற்றிக்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் அதிகமாக சுற்றுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது எல்லா இடமும் ஈவனாக சுற்றி இருக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான்.
இந்த நூலை கட் பண்ணிட்டீங்கன்னா இதை எடுத்துட வேண்டியதான். இதுக்கப்புறம் நம்ம பாபிங்கன்னா இதுக்குள்ளே ஒரு கேப் இருக்கும். இந்த கேப்புக்குள்ளே நீங்கள் இதை கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்படி கொண்டு வந்து இதில் கொடுக்கணும். இதில் ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோல் வழியாக வெளியே கொண்டு வந்துட்டு இதை விட்டுறணும். இப்போ திரும்ப இதை எடுத்துட்டு நம்ம எங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னா இதில் அடிப்பக்கம்னு சொல்லலாம், இல்லைன்னா மேல் பக்கத்தில் இந்த இதை கழட்டினாலும் இந்த இதில் ஒரு ஹோல் இருக்கும், அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த பக்கம் உள்ளுக்குள்ளே தெரியும் உங்களுக்கு. இந்த இதுக்குள்ளே நம்ம கொடுக்கணும். இதை நீங்கள் இந்த பக்கத்துலேருந்தும் பார்க்கலாம், அடிப்பக்கத்துலேருந்தும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிறத இப்படி விரிச்சுக்கணும். விரிச்சா மட்டும்தான் இது உள்ளுக்குள்ளே போகும். நான் அடிப்பக்கத்துலேருந்து கொடுக்குறேன், நீங்கள் மேல் பக்கத்தில் பாருங்கள். இப்போது இதுக்குள்ளே கொடுக்கணும். இந்த ஒரு இதுக்குள்ளே ஒரு இது மாதிரி கம்பி மாதிரி இருக்கா, அந்த கம்பிக்குள்ளே இதை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு மேல் பக்கம் இந்த இதில் இந்த ஹோலில் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு இப்படி செட் பண்ணிடணும். இப்படி இது வந்து திரும்பாது. அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி வச்சுட்டு திரும்ப இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிடுங்க. இது வந்து இதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து துணி போட்டு வைக்கிறது தான். இது வந்து மிஷினில் நீங்கள் செட் பண்ணுறது. இப்போ எங்கெங்கெல்லாம் ஹோல் இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் ஆயில் விட்டு மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து சிக்கு பிடிக்காது, இன்னொன்று வந்து லூப் அடிக்காது. உங்களுக்கு வந்து நல்லா தைக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிஷினில் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ 1 0லேருந்து 5 வரைக்கும் இருக்கா, இதில் வந்து நீங்கள் தையலோட அளவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 0 1 2 3 4 5. நான் 5ன்னு வச்சதுனால பெரிய தையலாக வரும். நீங்கள் இதை கழட்டிட்டு இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிக்கலாம். உங்களுக்கு 2ல் வேணுமா அப்படின்னா 2ல் இப்படி வச்சு செட் பண்ணிடணும். திரும்ப இதை கழட்டி 4க்கு வேணுமா, தையல் கொஞ்சம் பெருசாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 4ல் வச்சு இதை செட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இந்த மிஷினில் வந்து உங்களுக்கு எப்படி நூல் சேர்க்கறதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த இதில் ஒரு 2 கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த கம்பியில் நம்ம கொடுக்கலாம். முதல்ல இதில் வந்து நூலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் ஒரு கேப் இருக்கும் இந்த பக்கம், இதுக்குள்ளே கொடுங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அப்படியே அந்த நூலை இழுத்துட்டு வந்து இந்த பக்கம் இதில் வந்து 2 தட்டு மாதிரி இருக்கும், அது 2த்துக்கும் நடுவில் நீங்கள் கொடுக்கணும். இது 2த்துக்கும் நடுவில் நீங்கள் அந்த பக்கத்துலேருந்து கொண்டு வந்து இதுக்குள்ளே கொடுத்துட்டு அப்படியே சைடாக கொண்டு போய் இந்த வளைஞ்சிருக்கிற இந்த கம்பிக்குள்ளே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கிற இந்த இதுதான் வந்து ஊசியோட ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த இதை நீங்கள் இந்த பக்கத்தை நீங்கள் ஆட்டும்போது நீங்கள் இந்த இது தூக்கிறது உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. கீழே இருந்தால் அதை எடுத்து அதில் ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த ஹோல்குள்ளே நீங்கள் விடணும். விட்டுட்டு மேலேருந்து கொடுத்து கீழ்ப்பக்கமாக நீங்கள் அதை எடுக்கணும். இது அங்கேருந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ ஊசி இருக்குது இல்லையா, ஊசி வந்து உள்பக்கமாக இருக்குது. இப்போ அந்த ஹோலுக்குள்ளே உள்ளே இருக்குது, பாபினோட இதில் கரெக்டாக மாட்டியிருக்கு. இப்போ அதை எடுக்கிறதுக்கு நம்ம மேல் பக்கமாக இந்த ஊசியை தூக்கணும். தூக்கிட்டு இதில் ஒரு காது மாதிரி இருக்கும், ஊசியில் இருக்கிற எப்போதும் இருக்கிற மாதிரி ஒரு காது தான் இருக்கும். நீங்கள் இப்போ இந்த இதில் சிம்பு மாதிரி இருந்ததுன்னா இதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ஹோலுக்குள்ளே நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா வேகமாக உள்ளே போகும். உங்களுக்கு இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த பக்கமாக எடுத்து வெளியே எடுத்துடலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் இதை என்ன செய்யணும் அப்படின்னா இதை கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஊசி இந்த நூல் வந்து ஊசியிலேருந்து கொஞ்சம் பெருசாகிக்கிட்டே வர்றதை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் இந்த லிவர் ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களே, இந்த லிவரை மேலே தூக்குங்க. தூக்கி அதுக்குள்ளே நீங்கள் இதை கொடுத்துட்டிங்கன்னா இதோட முடிஞ்சுது. இந்த இதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கீழே இறக்கினீங்கன்னா துணியை இதுக்குள்ளே வைக்கும்போது நீங்கள் இதை தூக்கிக்கணும். வச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் இறக்கிடணும். இறக்கிட்டிங்கன்னா கரெக்டாகிடும் அது.